வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் டு நம்ம T20 உலகக்கோப்பை. பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து. இது சாதாரண லீக் மேட்ச் கிடையாது. 2024 உலகக்கோப்பையில ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து துவம்சம் பண்ணினதுக்கு இந்த முறை நியூசிலாந்து பழி வாங்குவாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போட்டி. எதிர்பார்த்த மாதிரியே நேத்து நடந்த ஆட்டமானல் பறந்துச்சு. சேப்பாக்கம் மைதானம்னாலே ஸ்பின்னர்களுக்குத்தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனா நேத்து நடந்ததோ பேட்ஸ்மேன்களோட ராஜ்யம். நியூசிலாந்து அணி T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே தங்களோட மிகப்பெரிய சேசிங்கை செஞ்சு 5 விக்கெட் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி பழைய கணக்கை தீர்த்துக்கிட்டாங்க. முதல்ல டாஸ்ல ஆரம்பிக்கலாம். சென்னை வெயில்ல டாஸ் ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் டாஸ் ஜெயிச்சு கொஞ்சமும் யோசிக்காம பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தாரு. நியூசிலாந்து டீம்ல கேன் வில்லியம்சன் இல்லாம மிட்செல் சாண்ட்னர் தலைமையில களம் இறங்கினாங்க. ஆட்டம் ஆரம்பிச்சப்போ ஆப்கானிஸ்தான் ஓபனர்கள் குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஜத்ரான் நிதானமா தான் தொடங்கினாங்க. நியூசிலாந்தோட லாக்கி ஃபெர்குசன் மற்றும் ஓப்பனிங்ல ரொம்பவே டைட்டா பவுலிங் போட்டாங்க. பவர் பிளேல ரன் குவிக்க முடியாம ஆப்கானிஸ்தான் திணறினது கண்கூடா தெரிஞ்சது. குறிப்பா இப்ராஹிம் ஜத்ரான் 10 ரன்னுக்கு அவுட் ஆக ஆப்கானிஸ்தான் மேல பிரஷர் ஏற ஆரம்பிச்சது. பவர் பிளே முடிவில் அவங்க ஸ்கோர் வெறும் 44 ரன்கள் தான். ஆனா மிடில் ஓவர்ஸ்ல தான் ஆட்டத்தோட போக்கே மாறுச்சு. களத்துக்கு வந்த குல்பாதீன் நயீப் நியூசிலாந்து ஸ்பின்னர்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. சாண்ட்னர் ரவீந்திரான்னு யார் வந்தாலும் பந்து பவுண்டரிக்கு பறந்தது. குல்பாதீன் நயீப் ஆடின அந்த ஆட்டம் இருக்கே, சான்ஸே இல்ல. வெறும் 35 பந்துல 63 ரன்கள் விளாசி ஆப்கானிஸ்தான் ஸ்கோரை ஜெட் வேகத்துல உயர்த்தினாரு. கடைசி கட்டத்துல அஸ்மத்துல்லா ஒமர்சாய் கொடுத்த ஃபினிஷிங் டஸ் மூலமா 20 ஓவர் முடிவுல ஆப்கானிஸ்தான் 182 ரன்கள் என்ற ஒரு வலுவான ஸ்கோரை எட்டினாங்க. 183 ரன் டார்கெட்டோட களமிறங்கின நியூசிலாந்துக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. இரண்டாவது ஓவர்லேயே முஜீப் உர் ரஹ்மான் தன்னோட மேஜிக்கை காட்டினார். ஃபின் ஆலன் போல்ட், அடுத்த பந்தே ரச்சின் ரவீந்திரா போல்ட். 2 விக்கெட் காலி. ஸ்கோர் வெறும் 14. சேப்பாக்கம் மைதானமே ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் ஈஸியா ஜெயிச்சிடுவாங்கன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்போதான் ஆட்டத்தோட உண்மையான ஹீரோக்கள் களத்துக்கு வந்தாங்க. டீம் சைஃபர்ட் மற்றும் கிளென் பிலிப்ஸ் ஜோடி சேர்ந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தான் மேட்சோட திருப்புமுனை. கிளென் பிலிப்ஸ் வந்த வேகத்துல அதிரடி காட்டினார். ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்களை பார்த்து பயப்படாம இறங்கி அடிச்சார். அவர் 25 பந்துல 42 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாலும் மேட்சோட மொமெண்டமே நியூசிலாந்து பக்கம் திருப்பிட்டார். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் மேட்ச் முடிவையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். 12வது ஓவர்ல ரஷீத் கான் பந்து வீசும்போது டீம் சைஃபர்ட் கொடுத்த ஒரு ஈஸியான கேட்சை ரஷீத் கானே நழுவ விட்டார். உலகத்தரம் வாய்ந்த ஃபீல்டரான ரஷீத் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த கேட்ச் மிஸ்ஸஸ் ஆனது ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய அடியா அமைஞ்சது. லைஃப் கிடைச்ச சைஃபர்ட் சும்மா விடுவாரா? அடுத்த ஓவர்லேயே ஹாட்ரிக் பவுண்டரி அடிச்சு வெளுத்து வாங்கினார். 42 பந்துல 65 ரன்கள் குவித்து ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். கடைசி கட்டத்துல மார்க் சாப்மேன் மற்றும் டேரில் மிட்செல் ரொம்பவே நிதானமா விளையாடி 17.5 ஓவர்லேயே, அதாவது இன்னும் 13 பந்துகள் மீதம் இருக்கவே டார்கெட்டை அடிச்சு முடிச்சிட்டாங்க. மொத்தத்துல ஆப்கானிஸ்தானோட ஃபீல்டிங் சொதப்பலும் நியூசிலாந்தோட மிடில் ஆர்டர் பேட்டிங் பலமும் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம். இந்த வெற்றியால குரூப் ஆஃப் டெத் குரூப்ல நியூசிலாந்துக்கு 2 முக்கியமான புள்ளிகள் கிடைச்சிருக்கு. நெட் ரன் ரேட்டும் எகிரி இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு இது ஒரு சறுக்கல்னாலும் அவங்க கிட்ட இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். கிரிக்கெட்ல எதுவும் நடக்கலாம்ங்கிறதுக்கு இந்த மேட்ச் ஒரு சிறந்த உதாரணம். அடுத்தடுத்த போட்டிகளில் என்ன நடக்குது, யார் அரையிறுதிக்கு போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம கிரிக்கெட் திருவிழா.